மாலை பொழுது மஞ்சளுக்கு வந்து பார் பிடிக்கிறேங்க. பாருங்க வாய்க்கால் அர்த்தம் எங்கள் ஊர் ஏரி தண்ணி விட்டாலே பட்டையக்கூடாது. அவ்வளோ தடமா எல்லா வாய்க்காலும் தண்டமாக எடுத்துக்கிறாங்க. நான் வந்து மெயின் வாய்க்கால் எடுத்துக்கிறேன். அவங்க வந்து உள்ளே பாத்திக்கு போகிறத ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துக்கிறாங்க. அவங்க காட்டு அப்படி மொத்த காட்டியும் காட்டு. போட்டு போட்டு அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு கிடைக்கும். பணக்காரனா திரும்பமா எடுப்பேன். நான் வைக்கும் போது எடுப்பேன். இப்போ அதுங்க அந்த சைடு வந்து வாய்க்கால் எடுத்துக்கிட்டு மெயின் வாய்க்கால் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் ஒரே ஒரு வாய்க்கால் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதை மட்டும் பொது வஞ்சி ஒன்று எடுத்துக்கிட்டோம். எங்கள் சின்னாத்து தண்ணியை அந்தளவு வட்டஞ்சின்னு போகக்கூடாது, அந்த லெவலில் எடுத்து கட்டுறேங்க. ஏன்னா 2 மோட்டர் தண்ணி, அதனால் வாய்க்கால் பொது வஞ்சி முட்டுக்கிற மொத்தம் எல்லாமே தட்டமாக தான் எடுத்து கட்டுறேங்க. மேலே இருக்கிற எள்ளுக்கெல்லாம் நாங்கள் தான் பாரு பிடிச்சோம். அவ்வளோதான் எள்ளு விளைஞ்சிருச்சு. வந்து அவ்வளோதான் மஞ்சள் மஞ்சள் அவ்வளோதான் நட ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு இன்னைக்கு பாரு பிடிச்சிச்சு சேர்த்து ஊற்றுது. மாலை எள்ளுன்றதுனால வெயில் மட்டும் கொஞ்சம் குறைச்சல் அடிக்கிறதுனால பாரு பிடிக்கிறது நல்லா இருக்குது. மதிய டைம்னா மண்ணும் சுடும், ஏகப்பட்ட கஷ்டமாகவும் இருக்கும். வாய்க்காலே அவ்வளோ இடமா எடுத்து கட்டிக்கிறோம் பாருங்க. இது வந்து தண்ணியை கட்டுறது சொட்டு நீரில், அதனால் சின்ன சின்ன சரவாக போட்டுக்கிறோங்க. ஏன்னா வந்து இது வந்து மழை பெஞ்சால் தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஊறாது. இது கொஞ்சம் களியமண் மாதிரி, அதனால் சின்ன சின்ன சரவாக டக்கு டக்குன்னு பாய்ச்சிட்டு வந்து விட்டுற மாதிரி. பாருங்க இந்த வாய்க்கால் வந்து நான் எடுத்து கட்டினது பாருங்க. இது பெரிய வாய்க்காலும் நான் எடுத்து கட்டினது பாருங்க. எவ்வளோ இடமா எடுத்து கட்டிடுறோம் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் பொழுதே போயிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் மட்டும் தான் இருக்குது பாருங்க. இந்த எள்ளுக்காடு எல்லாமே நாங்கள் தான் பாரு பிடிச்சோம். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க எங்கள் ஊர். எங்கள் மாமா வந்து வாய்க்கால் எடுத்துகிட்டு போகிற பாருங்க. கொத்துக்காரும் மேஸ்காரமாவனும் பொது வந்து கட்டிட்டு வந்துட்டுக்கிறாங்க பாருங்க. மொத்த வயலுமே பாரு பிடிச்சி முடிச்சாச்சு, கிளம்பிட்டோம். அவ்வளோதான் பொழுது போயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். முடிச்சாச்சு, அவ்வளோதான். நாளைக்கு மஞ்சள் நடுவாங்க. நடுறதுக்கு நான் வர முடியுதா இல்லையா தெரியல, ஆனால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.